ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எக் ஃப்ரைட் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு எடுத்துகிட்டு உருண்டை தட்டி வச்சுக்கிட்டு அது திரட்டி வச்சுக்கிட்டு தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி அதில் சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கலாம். திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டு ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ தேவையான பொருட்கள்: முட்டை, கருவேப்பிலை, சோயா சாஸ், தக்காளி, கொத்தமல்லி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தேவையான அளவு கரம் மசாலா. சப்பாத்தியை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஜீரகம் போட்டுக்கலாம். அடுத்து பூண்டு போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், நறுக்கி வச்ச தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி அதிகமாக போடாதீங்க, ஏன்னா அது புளிப்பு சுவையை கொடுத்துரும். நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 முட்டையை எடுத்து ஊற்றி நல்லா கிளறிக்கலாம். நல்லா கிளறிட்டு அது அரை வேக்காடு வந்தோடனே கரம் மசாலா, சோயா சாஸ், மிளகுத்தூள், நறுக்கி வச்ச குட்டி குட்டி சப்பாத்திகள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டிட்டோம்னா மேகிக்கு ஈக்குவலான சப்பாத்தி எக் ஃப்ரைட் தயாராகிடுச்சு. தேவைப்பட்டால் அதில் குருமா சேர்த்து கிளறிக்கலாம். எங்கள் வீட்டில் இருந்தது நான் சேர்த்துக்கிட்டேன். இல்லைனாலும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.